வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்றைக்கி வந்து கச்சோரி செய்ய போகிறோம். கச்சோரி ஸ்நாக்ஸ், நார்த் சைட் ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ். மைதா மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை மூடி வச்சிருவோம். அப்படி பன்னீர் வந்து ஒரு 150 கிராம் அல்லது 100 கிராம் எடுத்துக்கோங்க. பன்னீரை வந்து துருவிக்கலாம். அதை துருவினாலும் சரி, இல்லை உதுத்து விட்டுக்கிட்டாலும் சரி. பன்னீர் ஒரு கப் எடுத்திருக்கேன். பட்டாணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு. வெங்காயம் அரை கப்பு. பூண்டு நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக நறுக்கிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு சீரகம் 1/4 ஸ்பூன். காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன். மல்லி பவுடர் 1/2 ஸ்பூன். உப்பு. இப்போ இந்த பூரணத்தை நம்ம ரெடி பண்ணிக்குவோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஜீரகம் சோம்பு. பூண்டு வெங்காயம் வெங்காயம் நல்லா பச்சை வாடை போட்டோம். இதில் உப்பு சேர்த்துக்குவோம். பட்டாணியில் வேக வைக்கிறதுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். பன்னீருக்கும் வெங்காயத்துக்கும் வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. பன்னீர்
நீங்கள் பன்னீர் விரும்பாட்டி நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சின்னமாக நைஸாக நறுக்கி கொஞ்சம் பாயில் பண்ணி போட்டுக்கலாம். பட்டாணி பூரணம் ரெடி ஆயிடுச்சு. உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. உரப்பு கரெக்டாக இருக்கும். உப்பு பத்தலைன்னா நீங்கள் இப்போ கூட போட்டுக்கலாம். அடுப்பு அமர்த்திடுவோம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. மாவு ஊறி அரை மணி நேரம் ஆயிடுச்சு. கையில் உங்களுக்கு மாவு ஒட்டாது. ஒட்டுச்சுன்னா நீ எண்ணெயை தொட்டுக்கலாம். நல்லா அந்த மாதிரி கிண்ண மாதிரி பண்ணிக்கங்க பூரணம் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பூரணத்தை வைப்போம். பூரணத்தை நல்லா அமுக்கி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மாவு ஒட்டிக்கின்றோம். சப்பாத்தி கட்டையை வச்சு வேணாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இல்லையா கையிலேயே கூட நீங்கள் இப்படி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வெளியில் மசாலா உள்ளே இருக்க பூரணம் வெளியில் தெரியாதபடி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டுருங்க. இதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரவும் நம்ம எடுத்துடலாம். தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்நாக்ஸ் ரெடி. இதுக்கு மல்லி சட்னி, தேங்காய் சட்னி, டொமேட்டோ சாஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.